அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலேஜஸில் வந்து யூஜி வந்து இங்கிலீஷ் மீடியம். ஆனால் வந்து எக்ஸாம் எழுத வந்து தமிழ் மீடியம். சரிங்களா? அதில் வந்து சொல்லியிருக்காரு, ஒன் ஸ்மால் டவுட் சார். நான் யூஜி படித்த காலேஜில் இங்கிலீஷ் மீடியம். பட் நான் 3 இயர்ஸாக படித்து எழுதுனது எல்லாம் தமிழ் மீடியம் தான். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பாசிபிளா ப்ளீஸ் டெல் மீ சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் டிஆர்பிஆர் வந்து எந்த ரெக்கமெண்ட் போர்டு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாலும் பிஎஸ்டிஎம்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கிளைமிங் ரிசர்வேஷன் அண்ட் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் மஸ்ட் அப்லோடு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ் ஃபார் சேம் இன் ஃபார்ம் ஆஃப் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்சி டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு அண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி ஆர் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் as the case may be, with evidence that she has studied in the entire duration of respective course through Tamil medium instruction the time of submission of online application. Candidate must upload a document as evidence for having studied in Tamil medium from first standard up to the minimum education qualification prescribed as the notification the time of submission of online application. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இருக்கக்கூடிய எலிஜிபிள். சரிங்களா? இப்போ டிஎன்பிசியாக இருந்தால் 10th இருக்கலாம், 12th இருக்கலாம். அதே வந்து டிஎன்பிசியில் டிகிரியாக இருக்கலாம். நம்ம டிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஎடு, மாஸ்டர் பிஎடு, இப்போ பிஜிடிஆர்பினா மாஸ்டர் டிகிரி வித் பிஎடு. அதே மாதிரி யூஜிடிஆர்பி அப்படின்னா பிஎஸ்சி பிஎடு, இந்த மாதிரியான இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? டிடெட்டு இது எல்லாமே இருக்குது அது டிஆர்பி. அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? அதே மாதிரி ரெக்கமெண்ட் போர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத மாறும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இப்போ 10th வரைக்கும் தான் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் 1 to 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். 12th வரைக்கும் அப்படின்னா 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் இங்கிலீஷ் மீடியம், ஆனால் எக்ஸாம் எழுதுனது எல்லாமே தமிழ் மீடியம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஒரு சில இல்லை, நிறைய காலேஜஸில் நமக்கு மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம்னு போட்டிருப்பாங்க. எனக்கும் அதே போல் தான். நான் மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம், ஆனால் எக்ஸாம் எழுதுனது எல்லாமே தமிழ் மீடியம் தான். அப்போ நம்ம வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாமான்னா அப்படி வாங்க முடியாது. ஏன்னா நமக்கு மீடியம் நம்ம அந்த டிகிரி இது எல்லாமே நம்ம ரோல் நம்பர் இது எல்லாமே போட்டு கொடுத்தது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும். அட்டண்டன்ஸு இது எல்லாமே. சரிங்களா? நீங்கள் வந்து போனஃபைடு வாங்கினாலும் கூட அங்கே இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நம்ம தமிழில் தான் ஆனால் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனால் நம்ம அட்மிஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியாது. சப்போஸ் உங்களுடைய அட்மிஷனு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ் மீடியம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியமாக இருந்து நீங்கள் தமிழில் எழுதியிருந்தால் அதுக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான டவுட் வேறு யாராவது கேட்டு அதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அவருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான். அந்த குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அட்மிஷனும் தமிழ் மீடியத்தில் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரினா தான் நம்மளை இது பண்ண முடியும். காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ பிஜியே படிச்சிருப்பாங்க. பிஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். சரிங்களா? எல்லா காலேஜஸ்லாம். ஒரு சில காலேஜஸில் வந்து தமிழ் மீடியம் இருக்குது. சரிங்களா? அப்போ அவங்க வந்து பிஜி வந்து தமிழ் மீடியத்தில் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி யூஜி தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்தாலும் தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆனால் நமக்கு அது வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ தமிழ் மீடியம் படிக்கிறப்ப நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கான்னு தெரியல, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஒன் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டருக்கும் செகண்ட் செமஸ்டருக்கும் சேர்த்து இயர் எண்டில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் இங்கிலீஷ் மீடியம் அட்மிஷன் போட்டு நம்ம தமிழில் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. ஆனால் அது வந்து பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் ஆகாது. பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அது இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் மீடியத்தில் அதை வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.